நாயரே ஒரு 4 இட்லி போடுறது. கொரடா 4 பேர் உன்னை சுமக்கிறவன் திட்ட போறான். வேக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு கழுவிட்டா காலையே இவ்வளவு கோஆபரேட் பண்றாளே. சல்லா குட்டி, டகா குட்டி, பயா குட்டி. இவ ரியாக்ஷனே தப்பா இருக்கே. அவன் நானு அவள் இல்ல அவன். சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வர வச்சுட்டா. மொரட்டு முடி இருக்கும் போதே குனிஞ்சு பாத்துருக்க. சரி பாண்டி, எனக்கு நானே துப்பிக்க வேண்டியதான். நாயரே ஏய் பாருடா, தீந்து போச்சுடா பாயசம். ஓ அதுவா? முந்திரி கிஸ்மிஸ் போட்டு பாயசம் பண்ணிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரேன். பிளான் பண்ணது எல்லாமே நாசமா போச்சு. ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கமும் எவன்டா பாயசம் குடிச்சது? ஏய் உங்கள எவனா தான் குடிச்சிருக்கீங்க? அத கரெக்டா உண்மையை சொல்லிருங்க. பாயசத்தை குடிச்சிட்டு இருக்கறோம். எவன்டா அது? நாயரே நான் குடிக்கல. நாயரே என்ன தப்பா பார்க்காத, சத்தியமா சொல்றேன் நான் குடிக்கல. நீ குடிக்கலனா அப்புறம் பேயடா வந்து குடிச்சிச்சு. பேய் குடிச்சிருக்க, வெளியில இருக்க சோரி நாய் குடிச்சிருக்கான். சத்தியமா நான் குடிக்கல. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்துச்சு உங்களுடைய முதல் நாள் அனுபவம்? ஏய் சூப்பர். உனக்கு சூப்பரா தான் பாருங்க. அப்படிதானே போவனே. முதல் நாள் டாஸ்காக குட்றாங்க. முதல் நாள் கிளீனிங் டாஸ்கை பரிபூரணமாக நிறைவேற்றிய கண்டஸ்டன்ட்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். மற்றும் முதல் நாள் கேப்டன்ஷிப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றிய வெள்ள கவுண்டருக்கு டிடி பாஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். டிடி பாஸ் இரண்டாம் நாள் டாஸ்கை அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் என்டர்டைன்மெண்ட் டாஸ்க். எல்லோரும் அவரவர்கள் திறமையை காட்ட வேண்டிய தருணம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை பார்க்க இருக்கிறார்கள். மற்றும் இன்றைய கேப்டனாக ரோஷன் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். சாரிமா, உணர்ச்சி வசப்பட்டேன், அவ்வளவுதான். பிங்கி, என்னடா மங்கி மாதிரி தலை விரிச்சு போட்டு வந்திருக்க? இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து போயிடுங்க. இந்த வீடு வாயுடா. இத்தினோண்டு இருந்துட்டு இந்த வீடு வாவிடா. உங்க அம்மா சொல்லிவிட்டாளா? எங்க உங்க அம்மா? கூப்பிடு உங்க அம்மாவை. எங்க இருக்கு உங்க அம்மா? காட்டு உங்க அம்மாவை. காட்டு. எங்க இருக்கா? ஏது யாரு? ஏ சரோஜா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? கபோர்ட்ல பேன் பாத்துட்டு இருக்கியா? வாடி வழி. இந்த சேனல்காரங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த நேரம் பார்த்து அனுப்பணுமா? ஐயோ, இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நாசமா போனவனே. இப்ப கேரக்டர் சேஞ்சா? தசாவதாரம் மாதிரி எத்தனை கேரக்டர் தான் பண்ணுவியோ? வாங்க. அந்த பொண்ணு என்னடி சொல்லி கொடுத்துருக்கா? இந்த வீடு என் வீடு உன் வீடுன்னு. ஏன் கலர் என்ன, அவ கலர் என்ன? இது எங்கேயோ கள்ளத்தோடுல பிறந்த புள்ள. உங்க அப்பாவை கூப்பிடு. இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். கூப்பிடுங்க. என்னங்க, நான் இங்க இருந்தா அவர் எப்படிங்க வருவாரு? எங்க வருவா, எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. கூப்பிடுவாங்க. இல்லங்க, அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு கடவுள் மாதிரி மருமக இருக்கானே, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஒரு கேட்டசி கூட உங்க அப்பாக்கு இல்ல. அயோக்கிய பழ. நான் இவ்வளவு நாள் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நான் சம்பாரிச்சு கொடுத்த பணம்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க அது? இருட்டுலயே இவ்வளவு மேக்கப் போடுறான்னா அப்ப பகல்ல எவ்வளவு மேக்கப் போடுவான்? நீ எவ்வளவு மேக்கப் போடுவ? நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் உங்க மேக்கப்பாவே போயிடுச்சு. ஏய் நில்றி, ஏய் நில்றி. நீ போ புரியா இல்லையா? அதை விட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணாம ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லி இந்த வீடு எங்களுது, இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த வீடு ஏன் வீடுன்னு கத்திட்டு நாங்க பயந்துருமா? நான் உங்க அப்பன். நான் கத்துனா என்ன ஆகும் தெரியுமா? இது ஏன் வீடு. பயமா, வயிறு வலிக்குது. கம்மியா 20 பரோட்டா தானே சாப்பிட்டேன்.
அதுக்குதான் கம்மியா சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த நாசமா போன நாயரு ஒரு 10 பரோட்டா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டான். யாருமா நீ? உனக்கும் பாத்ரூம் அவசரமா வந்துருச்சா? போயிட்டல, நல்லா தண்ணி ஊத்திட்டல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த பாத்ரூம் வந்து நீ முதல்ல வெளியே கிளம்பு. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. ஏ குட்டி பிசாசே, சொன்னா புரியாதா? என்னால முடியலம்மா. அம்மாடி, நீ மட்டும் இப்ப பாத்ரூம்ல உள்ளன்னு வச்சுக்கோ, நடக்கிற பின் விளைவுகளுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. போய் தொலை. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கேட்டா நம்ம பாத்ரூமை விட்டுருவோமா? இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. 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 வேண்டாம் கமலா. ஏய் வேண்டாம் கமலா. கமலா வேண்டாம் கமலா. ஏய் வேண்டாண்டி கமலா. நானு என் பழைய காதலி கமலான்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒரு குட்டி பொண்ணு மேக்கப் போட்டு வந்து நிக்கிற. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. குழந்தாய், இந்த வசனத்தை சொல்வதற்காகத்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பினாயா? இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. எனக்கு இந்த பேச்சே சகிக்கல. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கிறது ரணகோரமான யுத்தம். நீ சின்ன பொண்ணுங்கிறதால விட்டுட்டேன். நீ என் தூக்கத்தை கெடுத்தது கூட எனக்கு கோபம் இல்ல. ஆனா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றல்ல, அதுதான் என் மனசுக்கு வலிய கொடுக்குது. பாப்பா, வசனம் இவ்வளவுதானா இல்ல நீ மறந்துட்டியா? இங்க பாருமா, உனக்கு டைம் கிடைச்சா குட்டி சுட்டிஸ் வருது இல்ல, அத பாரு. ரொம்ப நல்ல ப்ரோகிராம். எப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இங்க பாருமா, பேய் கேரக்டர்னாலே ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுல நடிக்கணும்னா நாம உணர்வு பூர்வமா, அதாவது நம்ம முழு ஈடுபாட்டோட கவனமா நடிக்கணும். பாரு, உனக்கு ஆக்டிங் கத்துக்கணும்னா இந்த அங்கிள், அதாவது அதிபயங்கர நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க பாரு, என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிக்க. கண்ணை நல்லா விரிக்கணும். கரெக்ட் கரெக்ட். இன்னும் 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 நல்லா மூச்சு விடணும். டயலாக் 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 சொல்லு. டயலாக். இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இன்னும் 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 எக்ஸ்பிரஷன். இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. புரிஞ்சது விடு. இந்த வீடு என்னது, இங்க இருந்து போகணும், அத சொல்லணும். அப்சர்வ் பண்ணு அப்சர்வ் பண்ணு. கண்ணை ஓபன் பண்ணணும். இந்த வீடு என்னது, நீங்க இங்க இருந்து போக. இந்த பயம் இருக்கணும். நேயர்களே, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ROSHAN கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 6666க்கு SMS பண்ணுங்க. உங்க ஓட்டு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. குட் நைட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்புனா நான் பயந்துருவேன். ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. டிடி பாஸ் வீட்டின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் நல்வரவு. நீங்கள் எல்லோரும் 3வது நாளில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைப்பதை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நேற்றைய கேப்டன் பதவியை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ரோஷன் அவர்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தேங்க் யூ டிடி பாஸ். டிடி பாஸின் இன்றைய கேப்டனாக துரைராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைய டாஸ்க் என்னவென்றால் பாட்டுக்கு பாட்டு டாஸ்க் வழங்கப்படுகிறது. டிடி பாஸ் என்ன கேப்டன் ஆகிட்டாரு. ஐயோ, இனிமே அவன் தொல்லை தாங்க முடியாத. வேற வேற ரேஞ்சில போடுவான். டிடி பாஸ், நான் உன்னை வணங்குறேன். டிடி பாஸ், வாழ்க்கையில என்ன ஒருத்தன் கூட மனுஷனா பார்க்கல. ஆனா நீ என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு
என்ன கேப்டன் ஆகிருக்க. அதுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன்? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் டிடி பாஸ். இங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 ஃபுல்லு, கொஞ்சம் சைட் டிஷ். நீங்க எனக்கு சும்மாலாம் தர வேணாம். வெளியே வந்தோடனே நான் வட்டியோட சேர்த்து குத்துருவேன். ப்ளீஸ். மிலிட்டரி சார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல. அம்சூர்ரா, என்ன பண்ண முடியும்? இவனுங்கிட்ட நம்ம சொன்னதே தப்பா போச்சே. எவ்வளவு வேணா குடி, எவ்வளவு வேணா சாப்பிடுன்னா பண்ணி மாதிரி துண்டுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கானுங்க. அமிச்சிடலாம் விடுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில முதல் முறையா நான் கேப்டன் ஆயிருக்கேன். அதனாலதான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன். எவ்வளவு வேணுமோ மூக்கு முட்டை குடிங்க. ஆனா சைட் டிஷ் என்கிட்ட குடுத்துருங்க. புரியுதா? ஹலோ கேப்டன், பார்ட்டி என்னவோ ஓகே, சரக்கு அடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிடுறோம். ஆனா ஒரு கண்டிஷன், பார்ட்டி முடியற வரைக்கும் வாயு தொல்லை இருக்கவே கூடாது. என்னப்பா? ஓகே. சுட 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 சிக்கன் 65. கம் ஆன். அப்படினா நான் தான் போடு இருக்கேன். கம் ஆன். எடுத்துங்க. உங்க 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ். ஹலோ, எங்களுக்கு என்ன ஆரஞ்சு ஜூஸ்? எங்களுக்கு 90 ஊத்துங்க. சரக்கடிப்பா? ஏய், நீங்களாம் பொம்பளை பிள்ளைங்களா? பொண்ணுங்க. அதுக்கு பொண்ணுங்கன்னா குடிக்க கூடாதா? பொண்ணுங்க தேவை கண்ட்ரோல் பண்றோம். இந்த பார்ட்டியை பண்ண மாட்டோமா? எங்களுக்கு சரக்கு வேணும்பா. ஓ, இதுலயே சமத்துவமா? இது ஒண்டிதான் பாக்கி. இது 2019 பா. எங்களுக்கு 90 ஊத்துங்க. எப்பா, இது வரைக்கும் நான் எத்தனையோ பார்ட்டி பண்ணிருக்கேன். பச்சே பொண்ணு கூட பண்ணதே இல்ல. இது வரைக்கும் பொண்ணுங்க கூட பண்ணதே இல்ல. பார்ட்டி தானே? சரக்கு அடிக்கிறதே வேணாம், பார்த்தாலே போதும். உனக்கு கல்யாணம் ஆனா ரொம்ப கஷ்டம்ப்பா. சும்மா பார்த்துட்டு தான் இருப்ப. ஏய், என்ன கேப்டனே, என்னப்பா இது? அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். மேகி மண்டி அப்பயே சொன்னல, சைடு டிஷ் எனக்கு மட்டும் தானே. டேய் பண்ணாடா, என்னடா டென்ஷன் ஆவற? ஏய் இருடா, ஏய் உட்காரா, தருவான்டா. இருடா. இந்தாங்க எவ்வளவு வேணுமா? புடிங்க. உங்களுக்கு தலைவர உங்களுக்கு மட்டும் இல்ல. பொண்ணுங்க இதுங்கெல்லாம் குடிக்கிறத பார்த்தா அப்படியே பப்புல பாக்குற மாதிரியே இருக்குது. இது பேய் வீடு மாதிரியே தெரியல. நானும் போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டா. டேய் குடிகார நாயே, எல்லா குடிகாரனுங்களும் குடிச்சிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏதாவது பண்ணிக்குவாங்களோ நானே பயத்துல இருக்கேன். உனக்கு பார்ட்டி கேக்குதா? பார்ட்டி? பொண்ணுங்களோட போய் ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா ரசிக்கவே விட மாட்டான். பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கிறேன். எல்லாம் அவங்களே குடிக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், அங்கிள் கிளாஸுக்கும் 90 ஊத்துங்க. உனக்கு வேணா கூட ஒரு 30 ml வேணா ஊத்துறேன். ஆனா அங்கிளுக்கு ஏன் ஊத்த மாட்டேன்றீங்க? பாவம் அங்கிள், நமக்கு டைம் டு டைம் கரெக்டா சமைச்சு போடுறாரு. அவருக்கு 90 ஊத்த மாட்டீங்களா? ஊத்துங்க. தேங்க் யூ. வேணா, அதுக்கப்புறம் இங்க நடக்கிற விபரீதத்துக்கு நான் காரணம் இல்ல. பவனே, கேப்டன் துரை நான் சொல்றேன். நாயருக்கு ஒரு கட்டிங்க ஊத்தி விடுறா. உனக்கு இருக்கு, கவலைப்படாத. பிரச்சனை ஆயிரும். என்ன தொந்தரவு வந்தாலும், என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அவங்கள காப்பாத்த இந்த ஆபத் பாந்தவன் அபாய ரட்சக நான் இருக்கேன். ஏய், ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க நீ. கேப்டன் நான் எதுக்குடா இருக்கிறேன்? எல்லாருக்கும் நான் ஊத்துறேன். ஏய் புடிங்கப்பா, என்ஜாய். டேய் நாயரே, கிளாஸை கட்டுறா. எவ்வளவு ஊத்துறன்னு எனக்கு தெரியாதா? ஏய் குடி. குடிச்சிட்டு அவனை எந்தெந்த மாடல்ல குனிய வைக்க போற தெரியலையே. குடி. என்னடா அடுத்தடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கு. சவுண்ட் வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடணும். என்ன இந்த கட்டு கட்டுறான்? ஐயோ, சவுண்ட் வந்துருச்சே. எப்படியாவது எஸ்கேப் ஆயினட்டா சாமி. இன்னைக்கு எந்த கேரக்டர்னு தெரியலையே. சரோஜா, ஒய்ஃப் கேரக்டரா? என்னங்க கோட்டீஸ்வரா, இங்க எந்த சரோஜாவும் இல்ல. இங்க வெறும் ரம்யா ரக்ஷிதா. மாமா மாமன் சொன்னா அடிக்க கூடாது, காலை பிடிக்கும். பரதேசி மச்சான், மாமாவுக்கு எனக்கும் நடுவுல நீ எதுக்கு வர்ற? உன் முன்னாடி இருக்க 4 முடிய புடிங்கிருவேன். வேண்டாம், இன்னொரு மொட்டை கதையாயிடும். சரோஜா, பிரமாணி முண்டம், என்ன காலி பண்றதுக்கு மொத்த ஃப்ராட் ஃபேமிலி ஒண்ணா ஆயிட்டீங்களா? நாயரே இருடா. சின்ன பையன் மாதிரியே பண்ணுங்க. சொன்னா கேளுடா. டேய் நாயரே, இங்க பாருடா. இந்த வீட்டோட கேப்டன் நானு. பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அப்ப நீ தீர்த்து வைக்கிறியா? ஆமாடா. நீ போடி. வா, மாட்டியா? நீ தீர்த்து வைக்கிறியா? என்ன ஓவரா பண்ற? ஏண்டா லுச்சா பயமாவனே, நீ கேப்டனாடா? பிளாடி புரோக்கர். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை மாதிரி ஏழை குடும்பங்களை மாட்டி விட்டீங்களாடா? கமிஷன் தின்னு கடல் பண்ணி மாதிரி பெருத்து கிடக்கியாடா? நானா? அப்புறம் உங்க அப்பனா
யோ நான் கடல் பண்ணிலையே அந்த வீட்டோட கேப்டன். எவன்டா இங்க கேப்டன்? நான் தான். எதுக்குடா நீ கேப்டன்? வானத்துல போற போட்டுக்கா இல்ல கடல்ல போற ஃளைட்டுக்கா? ஐயோ குட்டீஸ்வரன் கைய அடியில வைக்கிறானே. டேய் இன்னொரு முறை ஒரு பஞ்சர் பண்ணாதான்டா நீ சரிப்படுவ. வாங்கிக்க. மக்களே டண்டன் மணி அடிச்சாச்சு. ஸ்கூல் விட்டாச்சு, கிளம்புங்க வாங்க. கேவலமான ஒரு லுக்கு. இன்னைக்கு நீயா நானா டிசிஷன் எடுக்கணும். நீ ஒரு கேப்டனா? கேப்டன் சீட்டி அத்தை உலக்க வனஜா. ஏய் சத்துணவு கூடத்துல குழந்தைகளுக்கு சமைக்காம உங்க அக்கா கூட சுத்திட்டுறேன். ஏய் இந்த மொத்த ஃப்ராட் ஃபேமிலியும் என்ன அடிக்க வந்தீங்களா? ஐ டோன்ட் கேர். I'm single army. Come on I say. உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. இத கட்டிக்கிட்டு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். Come on. அடியே ஜிஞ்சிலாக்கடி. நாயர் கலக்குறான்டா. சரோஜா 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 சரோஜா. டேய் மச்சான் டேய் எங்க இருக்க? டேய் மச்சான் அங்க போற பாம் பாஸ்கர் சவாரி வாங்குறா. திரும்ப வந்து டேய் நான் ஹியூமன் பாமே. வாடா வாடா வாடா. நில்றா டேய் பரதேசி மச்சான். டேய் வா 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 நம்ம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கலாம். வா. சண்டைக்கு இடையில ஒரு இன்டர்வல் தேவைதான். கூல் சிப்ஸ். ஓகே தேங்க்யூ. டேய் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சுடா. வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? இவங்கள சேர விட்டுருந்தோம்னா நம்மளை சிதைச்சிருப்பாங்க. நான் யாரு? ஆயுதம் வளைஞ்சிருச்சு. ஆயுதம் சேஞ்ச். டேய் அங்க போறா டக்குன்னு ஆயுதத்தை மாத்திட்டா. கரண்டி பெண்ட் ஆயிடுச்சுன்னு உலகிலே குத்த போறான். டேய் எங்கடா இருக்கீங்க? ஃப்ராடு பையன் மவனே, புரோக்கர். ஏ கலவாணி மாமா, பரதேசி மச்சான், ஏ சரோஜா, ஏ அத்தை, எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு ஆளா வர்றீங்களா ஒட்டு மொத்தமா வர்றீங்களான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. வர்றவங்க எல்லாரையும் கொண்டைய பிரிக்கிறதா இல்ல மண்டைய உடைக்கிறதா? ஆஹா, குழந்தைகளை நான் அடிக்க மாட்டேங்கிற வீக்னஸ் தெரிஞ்சு உன்னை அனுப்பிச்சிருக்காளா உங்க அம்மா? இதுவும் உன சொல்லிட்டாளா? என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டு மாதவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நினைக்கிறாளா? எங்க உங்க அம்மா? எங்க இருக்காவ? காட்டு. இருடி வந்துகிட்டு இருக்க. இந்த நாயரண்டா உலக்க எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான். டேய் இந்த குடியார பையன் என்னடா ஆச்சு? டக்குனு மைக்ல அனௌன்ஸ் பண்றான். ஹலோ டேய் திக்பால் ரூம் கிட்ட போறான்டா. டக்குனு அனௌன்ஸ்மென்ட் பண்றான். ஹலோ டேய் மச்சான் பைக் வர்க் ஆகுதுடா. இதுல பேசு. ஹலோ ஹலோ இந்த பைக் வர்க் ஆகலடா மச்சான். ஓ ஷிட். என்ன ஆனாலும் அந்த திக்பால் நான் பண்ண டோரை ஓபன் பண்ண விட கூடாது மச்சான். மாமா போலாம். நடந்தாலும் அனுசரிச்சு போறதுக்கு நல சரித்திரத்துல வரும் நல தமயந்தி இல்லடா. நான் என்றால் சாவின் 1000 ரூபம்.
நான் என்றால் மரணத்தின் மூக்குத்தி, நான் என்றால் அந்த மரணத்தையே வென்றவள். எதிரிகளோட நெஞ்ச செதைச்சு மரணத்தோட ருத்ர தாண்டவம் ஆடுற தம தம தமயந்திடா நான். அப்படிப்பட்ட என்னையே திக்பந்தனம் பண்ண என்ன தைரியம்